தளிரில வளரொளி தனது எழில் தருதுகள் மலைமகள் குளிரில வளரொளி வனமுலை இணையவை குலவலில். அந்த உமாதேவியோட இணைஞ்சு இருக்கக்கூடிய நளிரில வளரொளி மருவும் நல் அரர். அரர்னா பரமேஸ்வரன். அரர்தம் நாமமே, அவருடைய நாமமே மிளிர் இள வளர் ஒளி இடில் இவை பழுதிலை மெய்மையே. அதை அந்த அந்த நாமத்தை எழுதின இந்த ஓலைச்சுவடியை இந்த எரி மிளிர் இள வளர் எரி, இந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய இந்த இளமையான தீயில இதை நான் விட்டேன்னா இதுக்கு பழுது இல்லை அப்படின்னு போட்டார். அவன் போட்டது புசிங்கப்படுத்து. அவன்லாம் உடனே கத்துறான் எல்லாம் சேர்ந்துட்டு, இவன் மறுபடியும் மேஜிக் பண்றான் அப்படிங்கிறான். சரி வேற என்ன பண்ணணும்? வைகையில வைப்போம், வா வைகையில வைப்போம். வைகையில வைக்கிறார். வைகையில மறுபடியும் ஒரு ஓலக்கீத்தை எழுதி வைக்கிறார். அப்பதான் சொல்றார், வாழ்க அந்தனர் வானவர் ராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. 10 பதிகம் பாடுறார். புனல்வாத பதிகம். அதுல சொல்றார், வாழ்க ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகீசாக கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்வஸ்தி வாச்சகம். அதுதான் தமிழ் படுத்துறார். வாழ்க அந்தனர் பிராமணாலாம் க்ஷேமமா இருக்கட்டும், வானவர் தேவர்கள்லாம் க்ஷேமமா இருக்கட்டும், ஆணினம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பசுக்கள்லாம் க்ஷேமமா இருக்கட்டும். ஏன்னா பிராமணாலும் தேவர்களும் பசுக்களும் இருந்தாதான் யஜ்ஞம் ஒழுங்கா நடக்கும். வீழ்க தன்புணல், மழை ஒழுங்கா பெய்யட்டும். வேந்தனும் ஓங்குக, ராஜா சௌக்கியமா இருக்கட்டும். ஆழ்க தீயதெல்லாம், தப்பான விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் ஆழ்க. அரண்நாமமே சூழ்க, எல்லா இடத்திலையும் பரமேஸ்வரனுடைய நாமம் சம்போ மகாதேவா அப்படிங்கிற அந்த நாமம் வையகம் சூழ்கவே. எதுக்கு அப்படின்னுட்டா துயர் தீர்க்கவே, எல்லாருடைய சம்சார தாபமும் ஒழிய அப்பேற்பட்ட ஒரு நாமம் அப்படின்னார். அப்படி இதெல்லாம் ஜெயிச்சுண்டு சமணர்கள் எல்லாம் கழுவில ஏத்தினா கொஞ்ச காலம் மதுரையில இருந்து அனுகிரகம் பண்ணினார் அவளுக்கெல்லாம். இப்போ சமணம் முற்றிலும் அழிந்தது, சமணமே இல்லை. சமணத்துல இருக்க எல்லாரும் இவாளோட அனல்வாதம் புனல்வாதம் பண்ணி தோத்து போனவா எல்லாரும் ஒவ்வொருத்தரா கழுவுல ஏறிட்டா. ஏன்னா போட்டி வச்சா போட்டியில இப்ப என்ன இருக்கணும் அப்படின்னுட்டா, இப்ப இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள்லாம் வேண்டாம், நீங்கள்லாம் தப்பு பண்ணிட்டு உங்களை மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லலை. ஏன்னா இவாளை அடியோட ஒழிக்கிறதுக்கு தான் அவர் அவதாரமே. அதனால இந்த சமணர்கள் எல்லாம் கழுவில ஏற்றி மதுரையை வந்து சைவத்துறை விளங்க பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அங்க இருந்து அனுகிரகம் பண்ணி ஒவ்வொரு க்ஷேத்திரமா அந்த பக்கம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் எல்லாம், திருநெல்வேலி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கடைசியில திருவோத்தூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்துக்கு வரார். அங்க ஒரு பிராமணம், சிதம்பரத்துக்கு பக்கத்துல அங்க ஒரு பிராமணம் அழுதுன்னு இருக்கான், ஒரு குடியானவன் அழுதுன்னு இருக்கான். என்னை வந்து இங்க இருக்கிறவாள்லாம் கேலி பண்றா, என்னிடத்துல இருக்கக்கூடிய பனைமரங்கள் எல்லாம் ஆம்பளை பனைமரம், உன்னோட பனைமரம்லாம் ஒண்ணுமே அதுல நுங்கு வராதுரா, நீ உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான்னு அழறா, நீங்க எனக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ, எல்லா மரத்தையும் நான் வளர்த்துட்டேன், கடைசியில அதுல ஒன்றும் காயே வரமாட்டேங்கிறது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒன்னு சொல்றார். குறும்பை ஆண்பனை ஈன்குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகழியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை ஈடே. 10 பாசுரம் பாடுறார். கடைசியில அந்த ஆண் பனைகள்லாம் பெண் பனைகளா மாதிரி பூத்து குலுக்கித்தான். சமணர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆச்சரியம். இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா வரார். க்ஷேத்திரமா வரும் பொழுது இவருக்கு பேர் என்ன வந்துடுத்து அப்படின்னுட்டா, ஆளுடைய பிள்ளைன்னு சொன்னேன், பிள்ளையார்னு சொல்லுவா, ஞானசம்பந்த மூர்த்தின்னு சொல்லுவா, இப்படி சொல்லுவா. பரசமய கோள் அரி அப்படின்னு பேர் வந்துடுது. பரசமய கோளரின்னு பேர் வந்துடுது. பிற சமயத்துல இருக்கிறவாள்லாம் சமணர்கள்லாம் அவளை பார்த்தா இவர் பேரை கேட்டாலே ஓடுறாளாம். எப்படி பூத பிரேத பிசாசங்கள்லாம் ஹனுமாருடைய பேரை கேட்டா ஓடும்னு சொல்றாரு இல்லையா, அது போல இப்ப திருஞான சம்பந்தன் அப்படின்னா எல்லாம் தலைதறிக்க ஓடுறானா, எவனுமே வரமாட்டேங்கிறான். ஏன்னா இவர்கிட்ட தோத்து விட்டா கம்புல ஏத்திடுவார், கழுவில ஏத்திடுவார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எடுத்தாவும் ஓட்டான் எல்லாரும். அதனால பரசமய கோளரி. அப்போ வரும்பொழுது போதி மங்கை அப்படிங்கிற புத்த க்ஷேத்திரத்துக்கு வரார். அங்க புத்த நந்தின்னு ஒருத்தன், அவன் வந்து என்ன ஜெயிக்காம நீ எப்படிரா பரசமய கோளரின்னு பேர் வச்சுப்பேன்னா, அவனை வண்டியில இருந்து உன் தலையில இடி விழன்னார், அவன் தலையில இடி விழுந்து போட்டான். அவன்கிட்ட வாதம்லாம் பண்ணல, ஏன்னா ஊருக்கு திரும்பி வரணும், அம்மா அப்பா பார்க்கணும்னு வந்தாரு போல இருக்கு. உன் தலையில இடி விழன்னார், அவன் போட்டான். போதி மங்கையில ஒரு பௌத்தனை ஜெயிச்சு விட்டார். இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா அதெல்லாம் ரசம் அவருடைய சரித்திரத்துல. திருக்கொள்ளம்புதூர்னு ஒரு க்ஷேத்திரத்துல போகும்பொழுது மழை கொட்டுன்னு கொட்டி ஆத்துல வெள்ளம், யாரும் வரமாட்டேங்கிறா. அந்த பக்கம் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண போனவருக்கு
அந்த ஓடத்தை கட்டி இருக்கு, அந்த ஓடத்துல ஒண்டியா போய் ஏறினார் ஞானசம்பந்த பெருமார். ஒரு பதிகம் பாடினார். ஓடம் தானே கயிறை அவுத்து விட்டார். வெள்ளத்துல எதிரில் ஓடம் போய் எதிர்பக்கத்துல இறங்கி போனார். பதிகம் பாடி ஓடம் செலுத்தினார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவருடைய பக்தி, அவருடைய ஒரு தன்னம்பிக்கை, அவருடைய ஒரு ஒரு எப்படி சொல்றது, இது அப்படி ஒரு அவதார புருஷர். அப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா வரும்பொழுது, நீ நம்ம திருவையாறு பக்கத்துல திருப்பூந்துருத்திக்கு வர வரும்பொழுதே அப்பரடிகள் இருக்காரோ அப்பரடிகள் இருக்காரோ அப்படின்னு கேட்டுட்டே வரார். பல்லாக்குன்னா வரார். வரும்பொழுது திருப்பூந்துருத்திக்கு வரார். திருப்பூந்துருத்திக்கு வரும்பொழுது பல்லாக்குல வரும்பொழுது கேட்கிறார், இது திருப்பூந்துருத்தியா? இங்கதான் எங்கேயோ அப்பரடிகள் இருக்காருன்னு சொல்றாளே அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்போ ஒரு இடத்துல பல்லாக்க நிறுத்தி விசாரிக்கிறார். அப்பரடிகள் இங்க இருக்காரோன்னு விசாரி அப்படின்னு திருவையாறு பக்கத்துல வந்து கேட்கும் பொழுது, அவர் பல்லாக்கு தூக்கின்னு இருக்கா இல்லையா, அந்த பக்கத்துல இருந்து ஒரு சப்தம், அடியேன் இங்கு இருக்கேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. நிறைய விலைக்கிட்டு சிவிகையை விலைக்கிட்டு பார்த்தார். மொட்டை அடிச்சுண்டு ருத்ராட்சம் அதுமா இடுப்புல துண்டோட உழவார கோடாலியோட அப்பரடிகள் பல்லாக்கு தூக்கியிருக்கார். உடனே பல்லாக்குலேருந்து குதிச்சு, அப்பரடிகளே வேறுபட்டவர், சமணர்களை ஜெயிச்சவர், வேறுபட்டவர், ஒவ்வொரு க்ஷேத்திரமா போய் உழவாரப்பழி பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட சிவபக்தர்களுக்குள்ளே அக்ரகண்யரான நீங்கள் என்னுடைய பல்லாக்க தூக்கலாமா? அவர் சொன்னார், அது என்னுடைய பாக்கியம். ஆளுடைய பிள்ளையினுடைய பல்லாக்க சுமக்கிற பாக்கியம் எவனுக்கு கிடைக்கும்? அது வேணும் என்று ஆசைப்பட்டு உம்முடைய பல்லாக்கு தூக்கிகள் சோர்ந்திருக்கிற சமயமாக திருப்பூந்துருத்திலேருந்து அந்த பல்லாக்க திரு ஐயாருக்கு சுமக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆறத் தழுவினார், மார்புறத் தழுவினார். ரெண்டு பேரும் சைவ மதத்துக்கு அப்படி ரெண்டு இரு தூண்கள் மாதிரி இருந்து, இவரும் சமணர்களை ஜெயிச்சவர். திருவதிகையில சமணர்களோட போட்டி போட்டு ஜெயிச்சு, இன்ஃபேக்ட் அப்பரடிகளுடைய சரித்திரம் இன்னுமே ஸ்ட்ராங். ஏன்னா அவர் தர்மசேனர் பெயர் பெற்று அந்த சமண மத கொள்கைகள்ல மகாபிரவீணராய் இருந்து, திருவதிகையில் இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வரர் அவருக்கு சூளை நோய் கொடுத்து, திலகவதியாருங்கிற அக்காவனுடைய வேண்டுதல் படி அவருக்கு நோய் கொடுத்து தடுத்தாட்கொண்டார். அதனால் கல்ல கட்டி சமணர்கள் அவரை தூக்கி போட்டா, கல்லுனை கட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்றும், மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்கிள வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று. என்னடா பண்ணிட்டு இருந்த, சுண்ணாம்பு காலவால வச்சா அப்படின்னா பரமேஸ்வரனுடைய திருவடிகளை தியானம் பண்ணினேன்னு சொன்னார். அப்பேற்பட்ட அப்பரடிகள் திருப்பூந்துருத்தியில மறுபடியும் அவரை சேர்ந்தார். அவரோட சேர்ந்து காஞ்சி, காளத்தி முதலிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் விஜயம் பண்ணினார். திருப்பி வரும்பொழுது மெட்ராஸ்க்கு வர, இவ்வளவு சொன்னோம், மெட்ராஸ் சொல்ல வேண்டாம், மெட்ராஸ்க்கு வர, அதுவும் திருவான்மியூர்ல இருக்க கதை. திருவான்மியூர்ல இருக்க, திருவட்டியூர் தரிசனமா ஆயிடுத்து, திருவான்மியூர்ல இருக்க வல்மீகநாதரை தரிசனம் பண்ணிட்டு பதிகங்கள் பாடி ஆச்சரியமா இருக்க. எப்படி இருந்திருக்கும் ஞான சம்பந்தம். அப்போ மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியார் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு பூம்பாவைன்னு ஒரு பெண் பிறந்தது முதலே அவளுக்கு இவாளுக்கு என்ன சைவ குடும்பத்துல வளர்ந்த ஒரு குடும்பமா இருக்கிறதுனால இவாளுக்கு தெய்வம் யாரு அப்படின்னா இவருக்கு ஞான சம்பந்தர் தான் தெய்வம். தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கபாலீஸ்வரர்கிட்ட கேட்டு பெத்துண்டார். அந்த குழந்தைக்கு பூம்பாவைன்னு பேர் வச்சார். அந்த குழந்தைய என்ன சொல்லி வளர்க்கிறாருன்னா, உன்னை கல்யாணம்னு ஒண்ணு பண்ணினா உனக்கு திருஞான சம்பந்தருக்கு தான் கொடுப்பேன் என்று சொல். ஆச்சரியமான குழந்தை, ஆடல் பாடல் பகவத் பக்தி எல்லாத்துலயும் சிறந்த குழந்தை. ஒரு நாள் தோட்டத்துல புஷ்பம் பறிக்கும் பொழுது அரவு தீண்டி மரிச்சா. 7 வயசுல பிராணம் போயிடுத்து அந்த குழந்தைக்கு. அப்போ கேள்விப்பட்டா, இன்னும் கொஞ்ச நாள்ல திருநாவுக்கரசர் கபாலீஸ்வரம் வரலாம், திருமயிலாபுரி வரலாம்னு கேள்விப்படுற சமயத்துல பூம்பாவையினுடைய பிராணம் போயிடுத்து. அவருடைய வாழ்க்கையே இருண்டு போயிடுத்து. சிவனேசன் செட்டியாருடைய தம்பதிகளுடைய வாழ்க்கை. அழுதுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏராளமான சொத்து எல்லாத்தையும் திருஞான சம்பந்தரிடத்துல ஒப்படைச்சு தன்னுடைய கன்னிகையும் அவருடைய பாதங்களை சமர்ப்பிக்கணும்ன்ற அவருடைய கனவு தகர்ந்தது. ஒன்னும் பண்ண பிடிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப யாரோ போய் திருஞான சம்பந்தரிடத்துல நீங்க மயிலாப்பூர் வரணும் அப்படின்னு, கபாலீஸ்வரம்னு பேரு வரணும்னு சொன்னோன்னு வரேனே அப்படிங்கிறார். இந்த தம்பதிகள் அவரை சரணாகதி பண்ணும் பொழுது அழறா. ஏன் அழற? இது போல அருமையான பெண்ணை வளர்த்தோம், பாம்பு தீண்டி குழந்தை போயிட்டா, உங்களுக்குன்னு வளர்ந்த குழந்தை, சிவபக்தியில உங்களை நினைச்ச குழந்தை. அப்படியா?
அப்படி ஒரு குழந்தை இருந்தா அவளை நான் தரிசனம் பண்ணணுமே. என்ன வச்சிருக்கேன்? அவளுடைய எலும்பு இருக்கு, அஸ்தி இருக்கு, சாம்பல் எடுத்து பாடுற. மட்டிட்ட புண்ணையங்காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். நிறைய 63 விழால அந்த காலத்துல உருத்திர பல்கணத்தார்னா சிவனடியார்களுக்கு நிறைய அமுது செய்து வைப்பாளாம். எந்த சிவனடியார் வந்தாலும் அவாத்துல சாப்பாடு போட்டு தூங்க பண்ணுவாளாம் திண்ணையில. அப்பேற்பட்ட கபாலீஸ்வரம் அமர்ந்தான். அந்த கபாலீஸ்வரத்துல இப்படி சிவனடியார்களுக்கு சேவை நடக்கிறத பார்க்காம போதியோ பூம்பாவாய் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். திருவோண செலிப்ரேஷன்ஸ பார்க்காம போயிட்டியே, 63 திருவிழா காணாம போயிட்டியே, ஆர்திரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய். ஆருத்ரா தரிசனம் பண்ணாம போயிட்டியே, தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். தைப்பூசத்துல அந்த சிவபெருமான் வரத பார்க்காம போயிட்டியே, நடமாடல் காணாதே பூம்பாவாய். பங்குனி உத்திர திருநாள் ஒலி விழா காணாதே போதியோ பூம்பாவாய். இப்படி ஒவ்வொரு மயிலாப்பூர்ல என்னென்ன கபாலீஸ்வரத்துல நடக்கக்கூடியதெல்லாம் சொல்லிட்டு போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்றா. ஒவ்வொரு பதிகம் 10 பதிகம் பாட 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 அந்த அதுல இருக்கக்கூடிய எல்லாம் பஞ்சபௌதிகமான வஸ்துக்கள் தானே. எங்கேயோ இருக்கிற சைத்தன்யம்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் இருக்கிற சைத்தன்யம் தானே. அந்த பதிகத்தினுடைய பலத்தினால அந்த அந்த சைத்தன்யத்தை அந்த பஞ்ச பௌதிகமான ஜட வஸ்துக்குள்ள புகுத்தறார். அப்படின்னா பகவான் தானே. மனுஷனால பண்ண முடியுமா? பகவான் தானே. அதுவும் தன்னுடைய பதிக பல இதெல்லாம் எங்கேயோ நடந்தது, புராணம் சொல்லலாம். இங்க நம்ம மயிலாப்பூர்ல நடந்ததுதான், கட்டுக்கதை இல்லை. 10 பதிகம் பாடினார். 10வது பதிகத்துல குழந்தை எப்படி இருந்தாலும் அப்படி எழுந்து வந்தா பூம்பா. இவரை வணங்கி நின்றாள். இந்த குழந்தையை நீங்கள் இல்லாளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் உயிர் கொடுத்த குழந்தைங்கிறதுனால இவ எனக்கு பெண்ணாயிட்டா இவளை நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னார் பூம்பாவை. அதுக்கப்புறம் பல வருட காலங்கள் நம் ஞானசம்பந்தருடைய ஞாபகமாகவே இருந்து இயற்கையா பகவான் அவருடைய திருவடிகளை அடைந்தாள் அப்படிங்கிறது அவளுடைய பெருமை. இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா வந்து 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 மயிலாப்பூர் மயிலாப்பூர்லேருந்து திரும்பி சீர்காழி வந்தார். சீர்காழியில பல பதிகங்கள் பாடியிருக்கார். 16 வயசு ஞானந்த சம்பந்தருக்கு. அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நம்பியாண்டார் அப்படிங்கிற ஒரு நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு ஒரு ஊர், திருநெல்லூர் பெருமணம், திருநல்லூருங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றார். கல்யாணம் அப்ப சொல்றார் அவ அப்பா, இருக்கிற ஆசிரமங்களுக்குள்ளே உயர்ந்தது கிரகஸ்தாசிரமம். சாட்சாது முருகப்பெருமானே அவதாரம் பண்ணிட்டு வேத நெறி தழைத்தோங்கன்னு சொல்லிட்டு வேதப்படி விதிபத்தா நீ ஒரு விவாக கிரிய பண்ணிக்கலன்னா அப்புறம் உலகத்துல நாளைக்கு எல்லாரும் எப்படி இருப்பா, அதனால அதையும் பண்ணினுடு அப்படின்னு அப்பா சொன்னார். அதனால அப்பா சொன்னதை கேட்டு கைப்பிடிச்சார். வாழணுங்கிற எண்ணம் இல்லை. உடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய அந்த திருமண இதுலேருந்து அந்த திருநெல்லூர் பெருமணம்ங்கிற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள கோவிலுக்குள்ள புகிறார். அன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காரோ எல்லாரையும் கூப்பிடுறார், என் கூட வாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துலதான் பாடுறார். எல்லாருக்கும் சொல்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளா. வேத 4 ஸ்ரீருத்ரத்தினுடைய ஹிருதயஸ்தானத்துல நமச்சிவாய பஞ்சாட்சரம் உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது. நீ வேதமாகிய பால கடகடன் கடைஞ்சா அதுல இருந்து வரது என்ன அப்படின்னுட்டா நமசிவாய. அதனால வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவென்னும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்த. ஒவ்வொரு பதிகத்திலையும் தமிழ் ஞான சம்பந்தன் சொல். அந்த ஒரு பெருமை அந்த தமிழ்ல பாடுறதுலயே உள்ள ஒரு குதூகலம் இருக்கு. சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து. இது ஞான சம்பந்தர் பாடியிருக்க தமிழ் ஞான தமிழ்ங்கிற அன்போட
இந்த நாமத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது, சிவபதத்துக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அதனால சொல்றார், நந்தி நாமம் நமச்சிவாயவெனும் சந்தையால் மகிழ்ந்து தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார்களெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. உனக்கு நன்னா வாழ்ந்து கடைசியில எல்லா பாசத்தையும் சிநேக பாசம் இமம் சிந்தி திருடம் பாண்டுஷு விருஷ்ணிஷு, அப்படிதானே கேட்கிறா குந்தி. என்னுடைய மனசு உன்னிடத்திலேயே கங்கே வௌக முதன்வதி அப்படின்னு கேட்கிறா இல்லையா? அதுதான் கேட்கிறா. இந்த பாசுரத்தை யாரு நித்தியம் படிக்கிறானோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்த பாசங்கள்லாம் அருந்தும். எல்லாம் பண்ணுவான், கல்யாணம் பண்ணிப்பான், குழந்தை வளர்ப்பான், படிக்க வைப்பான், உபன்யாசம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா என்ன நாம் பண்ணல, குருநாதர் பண்றார். நாம் பண்ணல. அந்த இதை என்ன எது கொடுக்கும்னா நமச்சிவாயமே கொடுத்தோம். பரமேஸ்வரன் கொடுக்கறது இருக்கட்டும், ஞான சம்பந்தர் கொடுக்கறது இருக்கட்டும், நமச்சிவாயமே அவனுக்கு கொடுத்துடும். அப்படிங்கிறதுனால வந்தபாசம் அறுக்க வல்லார்களே என்று சொல்லி நேர அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள போறார். இந்த 10 பாசுரம் பாடி இது சொல்லி உள்ள ஆண பண்ணி உள்ள போறார். பெரிய ஜோதி லஹா அப்படின்னு அந்த ஊர்ல கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்காலோ எல்லாரையும் சேர்த்து சிவ பதவியை அடைவித்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரம். 16 வருட காலங்கள் பூமியில, அதுவும் நம்ம தஞ்சாவூர் மண்ணுல அவர் கால் படாத இடம் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல இறங்கி நடந்தோம், இளநீ குடிச்சோம்னா கூட இந்த இடத்துல ஞான சம்பந்தர் நடந்திருப்பாரோ அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை கிருதார்த்தமாகும். இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னு விட்டா இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறத விட இந்த க்ஷேத்திரம் என்ன பெருமை நமக்கு. இந்த க்ஷேத்திரத்துக்கு மயிலாப்பூர் போகும்பொழுது இந்த இடத்துக்கு ஞான சம்பந்தர் வந்திருக்கார் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் இந்த பிரவச்சனம். அதுக்குதான் குருநாதர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கார். என்னைக்கோ நடந்தது இல்லை, இன்னைக்கும் நம்ம ஹிருதயத்துல ஞான சம்பந்தர் இருக்கார். குருநாதருடைய ரூபத்துல இருந்து அந்த நமச்சிவாயத்தை தான் நமக்கு எப்படி கொடுக்கிறார். ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே